ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் போகணும்னா இருந்தான். ஆனால் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையால் வந்து இந்த முறை போகிற வெளிநாட்டு பயணத்துக்கு ஜெரின் அதே சேம் டைமில் இந்த முறை நாங்கள் எங்கட ட்ரிப்புக்கு டிக்கெட்டை போடுவோம்னு பார்த்தா இவங்களை இதுக்கு டிக்கெட்டை போட்டுட்டு அனுப்பி விட்டாங்க. எந்த நாட்டுக்கு போக போகிறோம் எந்த நாட்டுக்கு போக போகிறோன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். எந்த நாட்டுக்கு நான் போக போகிறேன்னுடா விசா ஃப்ரீ மற்றது இந்த ட்ரிப்பே எனக்கு ஃப்ரீ தானா அதை சொல்லணும். இல்லாட்டி நான் கூடுதலாக போக மாட்டேன். இந்த ட்ரிப்புக்கு தான் பொடியலோட போகணும். முக்கியமாக இந்த கண்ட்ரிக்கு போய்க்க ஒரு 4-5 பொடியர்கள் சேர்ந்து போகணும். அதான் வந்து அதில் ஒரு வைபே இருக்கு. நீங்களும் எங்கட சமுதாயம் வந்து அதை ஒரு தொழிலா முதல்ல அக்செப்ட் பண்ண பழகும். சரியா கேட்குற சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தணும். ஒருக்கா பார்ப்போம் என்ன இருக்குன்ற அதுக்குள்ள என்ன இருக்குன்றக்கா பார்ப்போம். உடுப்புகள் மட்டும் இல்ல அந்த நாட்டுல பெண்கள் தொகை தான் கூட. இன்னொரு இடத்துக்கு போறோம். இப்போ இன்றைக்கு வந்து எங்களுக்கு அப்போத்தான ஒரு மனதில் ஒரு இதாக இருக்கு. அட விட்டு இங்கே ஊரை விட்டு போகிறோமே, எல்லாரும் தம்பி வெளிநாடு போகிறாங்க, எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க, நீ வெளிநாடு போகலன்ற என்ன மெயினான என்ன பிரச்சனைன்னா போய் ஃபன் பண்ணுறோம், தெரிக்க விடுறோம். ஏய் நேசமணி, இன்றைக்கு தாண்டா நான் உங்களோட கடைசியாக நிற்க போகிறேன். அடே வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் எல்லாருக்கும். இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க என்ன சம்பவம் பற்றி கேட்க போகிறோம்னா வந்து அது இந்த விவரமான விளக்கம் வந்து இந்த காணொலி முடிவில் தான் தெரியும், என்ன காரணம் எதுக்கு இப்படி நடந்ததுன்றது. சரி, தொடக்கத்துலேருந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். என்னடா ஜெர்னிக்கு நாங்கள் பாஸ்போர்ட் எடுத்து நாங்கள் அதோட ஷாப்பிங் எல்லாம் செய்து நாங்கள் செய்துட்டு இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டுன்ற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு அதுதான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். நாங்கள் இந்த வேன் ட்ரிப் பிடிச்சிட்டு வந்துட்டு ஒரு நாட்டுக்கு போவோம்னு நினைச்சினாங்க. ஆனால் அது நினைச்சே கிட்டத்தட்ட 5 மாதம் ஆயிட்டு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. 12, 1, 2, 3, 4, 5 மாதம் 4 மாதம் ஆயிடுது. 4 மாதம் ஆகுது. சரியா சரி வரையில வந்து சொந்த ஊர்ல இருந்துட்டு வலிக்கிடவே இது வரையில இருந்துட்டோம். சரி, முதலாவதா நானும் ஜெரனும் வந்து ஒரு கண்ட்ரிக்கு 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் போகணும்னா இருந்தான். ஆனால் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையால் வந்து இந்த முறை போகிற வெளிநாட்டு பயணத்துக்கு ஜெரின் வரையில என்ன சம்பவம்டா கவலைப்படாது. என்ன சம்பவம்டா அந்த ட்ரிப் வந்து கூடுதலாக காணொலி தொடக்கத்துல இருந்து பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் யூடியூப் செய்து கொண்டிருக்கு. இப்போ இன்னும் ஒரு இடத்துல ஒரு அது எனக்கு கூடுதலாக அந்த விஷயம் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் அந்த ஒரு நிதி நிறுவனம் ஒன்றில் வந்து நான் ஒரு பதவியில் இருக்கிறேன் வைங்களேன். அப்படி ஒரு பதவியில் இருக்க அந்த நிறுவனத்தில் இப்போ வருஷம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு இந்த டார்கெட் ஒன்று இருக்கும். அந்த டார்கெட் முடிச்சா வந்து அது மூலியமாக ஒரு ட்ரிப் கொண்டு வரும். அந்த ட்ரிப் வந்து வந்தது அது பிப்ரவரிக்கு. அந்த ட்ரிப்பை பார்த்து கொண்டு தான் எங்களோட ட்ரிப்பே பிந்தினது. நாங்கள் பிப்ரவரிக்கு போவோம் வந்துட்டு அப்புறம் இது வந்துட்டு பார்க்க அதே சேம் டைமில் இந்த முறை நாங்கள் எங்களோட ட்ரிப்புக்கு டிக்கெட்டை போடுவோம்னு பார்த்தா இவங்களை இதுக்கு டிக்கெட்டை போட்டுட்டு அனுப்பி விட்டாங்க. அவ எந்த நாட்டுக்கு போக போகிறோன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். எந்த நாட்டுக்கு நான் போக போகிறேன்னுடா சொல்ல மாட்டேன். தொடக்கத்துல மலேசியா போறேன்றா இருந்தது. சரியா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணினாக்கள் வந்து மலேசியா போறேன்னு தான் இருந்தது. ஆனா இப்ப மலேசியாவுக்கு போயிடலாம். இந்த போர் சிச்சுவேஷன் காரணமாகவும் கணக்கு இந்த விசா ப்ரோசஸ் பிரச்சனையானவனையும் ஈஸியா ஒரு நாட்டுக்கு. ஆனா அந்த நாட்டு எந்த நாடுன்னு சொல்ல மாட்டோம். ஒரு குழு ஒன்று தாரம். எங்கட நாட்டு காசு இருக்குல்லோ, எங்கட நாட்டு காசு அந்த நாட்டு காசுக்கு 9.5 மடங்கு. எங்கட நாட்டு காசு அந்த நாட்டு காசுக்கு அந்த நாட்டு இருந்த 1 ரூபா எங்களுக்கு 9.5 இல்ல அப்படின்ட்டு நாங்கள்லாம் கோடீஸ்வரர் அப்படின்ட்டா அப்படி ஒரு நாடுவே இல்லடா. ஆப்பிரிக்கா கூட அதை விட கூட ₹9 ஓரளவு ஓகே தான். 350-400 போகாம அந்த நாடு எந்த நாடுன்ட்டு யாருக்கும் தெரிஞ்சா கவுண்ட் பண்ணுங்க. நான் தனியா விசா ஃப்ரீ மற்றது இந்த ட்ரிப்பே எனக்கு ஃப்ரீ தானா அதை சொல்லணும். இல்லாட்டி நான் கூடுதலாக போக மாட்டேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. ஆனால் இந்த ட்ரிப்புக்கு தான் பொடியலோட போகணும். முக்கியமாக இந்த கண்ட்ரிக்கு போய்க்க ஒரு 4-5 பொடியர்கள் சேர்ந்து போகணும். அதான் வந்து அதில் ஒரு வைபே இருக்கு. அந்த வைபை இப்போ நான் கட்டாயமே மிஸ் பண்ணுவேன். மற்றது நாங்கள் ஜோடா
டேய் இவன் நாங்க வீட்டுக்கு வச்சு பூட்டி இவன் பொம்பளை பிள்ளையோட தொடர் வைக்காம பொடியோட தொடர் வச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாங்களும் யோசிச்சுட்டாங்களே நாங்கள் போகிற நேரம் நேசமணி என்ன செய்கிறேன்னு அப்போ மற்ற தம்பி தெரியும் தானே அவரோட இங்கே வீட்டில் வந்து நிப்பினம் மற்றது இந்த ட்ரிப் அந்த இது சில பேர் கேட்பீங்க ஏன் நீங்கள் இதை முதல்ல சொல்லலைன்னு கூடுதலாக அந்த எனக்கு அந்த ஒரு ஆஃபீஸில் ஒரு 8 மணிலேருந்து ஒரு 6 மணி மட்டும் ஒரு டை கட்டி ஒரு கட்டமைப்புகளை வேலை செய்கிறதுன்றது வந்து எனக்கு அறவே சரிப்பட்டு வராது. நான் கிட்டத்தட்ட ஓஎல் மட்டுமே நான் வேறு யாரும் கேட்டால் என்ன செய்ய போகிறேன்ட நான் கூடுதலாக சொல்லுவேன். ஒரு கட்டாயம் வந்தாலும் ஒரு ஆள் என்னென்னு சொல்கிறார் அந்த ஃப்ரீடம் இல்லாமல் ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்ச மாதிரி இருக்க சரி வராது. நம்மளுக்கு வலிக்கிட்டமா தெரிஞ்சமா வந்தமாண்டு அதே மாதிரி இன்னும் ஒரு ஆக்கள் கேட்கையும் சில பேர் நினைப்பினோம் இப்படி ஒரு பொசிஷனில் இருந்தால் தான் அது ஒரு மரியாதை அப்படி இல்லாட்டி ஒரு ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து எங்கள்ட சமுதாயமும் ஏற்படுத்தி இருக்கு. அது இன்னுமே மாறதில்லை. இப்போ எங்கட நாங்கள் செய்கிறது கூட ஒரு தொழில் தான். அது எங்களோட இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து நாங்கள் ஒரு பயணிக்கிறோம். நாங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறோம். ஏதோ ஒரு வகையில் இன்னும் ஒரு ஆளுக்கு அது உதவியாக போகுது. ஏதோ ஒரு வாழ்க்கையை ஒரு சிலர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி யாரையும் ஒரு வாழ்க்கையில் சில மாற்றம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வெளிநாடுகளில் எல்லாம் வந்து இது வந்து பெரிய இண்டஸ்ட்ரி அப்பா. இந்த யூடியூப் டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது பெரிய இண்டஸ்ட்ரி சரியா. நீங்களும் எங்களோட சமுதாயம் வந்து அதை ஒரு தொழிலாக அதெல்லாம் அக்செப்ட் பண்ண பழகும் சரியா. உலகத்திலேயே அதிக பணக்காரர் பெரிய கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு யூடியூப் எல்லாம் இது வந்துருக்கு சரியா. எனக்கு உண்மையிலேயே இந்த யூடியூப் மூலியமாக போகிற இதில் வந்து இனிமே சந்தோஷம். நான் ஃபர்ஸ்டாக இந்த யூடியூப் மூலியமாக தான் எங்களோட பயணம் போகணும்னு நினச்சினாங்க. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு கிழமை மிஸ்ஸில் வந்து இந்த இது மூலியமாக போக வேண்டி வந்துட்டு சரி என்ன செய்கிறது கிடைச்ச சந்தர்ப்பத்தை நான் நினைச்சு கொண்டு இருந்தேன்னா நான் அதை கேன்சல் பண்ணுவோமா அதுக்கு போவான் விட்டுட்டு சரி எங்கட இதை போவோம்ட்டு நினச்சி கொண்டே இருந்தேன்னா. ஆனால் 2-3 பேர்கிட்ட கதை கேட்க அப்போ அவையில் சொன்ன விஷயம் இப்போ அந்த டேட்டுக்கு கூட வெளிநாட்டிலேருந்து ஒரு அண்ணா வாரார். அப்போ நான் இப்படி சொல்லிக்க தம்பி கிடைச்சது நல்லது தானே என்ற இன்னைக்கு நீங்கள் போயிட்டு வாங்க சும்மா ஒரு அனுபவம் மாதிரி இருக்குமென்ட்டு. அப்போ நான் நினச்சி கொண்டதுன்னா கேன்சல் பண்ணிவிட்டு எங்கட இதை பார்ப்போம்னு தான் நினச்சி கொண்டதுன்னா. ஆனால் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தலாம். ஒருக்கா பார்ப்போம் என்ன இருக்குன்ற அதுக்குள்ள என்ன இருக்குன்றக்கா பார்ப்போம் விட்டுறக்காண்டி போகிறோம். ஃப்ளைட் ஏற போகிறோம். அது கொழும்புல போய் தான் நேருவோம். அது என்ன நடக்குதுன்ட்டு நானே எதிர்பார்ப்போட இருக்கிறேன். ஃபுல்லாக சகல விதியம் இங்கே பேக் பண்ணிலேருந்து திருப்ப ரிட்டர்ன் ஆகிற சகல விஷயம் வந்து உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம். ஏன்னா எப்பவுமே வந்து அந்த முதல் அனுபவம்ன்றது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்போ நாங்கள் அதை நினைவை பண்ணி வைக்க எங்களுக்கு இன்னொரு காலத்தில் பார்க்க வந்து நல்லா இருக்கு. என்ன உன்னை குடிக்கணும் இல்லை கவலைப்படுறீடா என்ன செய்யறது குடிக்கணும்னு குட்டிக்கண்டு போயிருந்தா கொஞ்சம் இதா என்னன்னு சொல்றேன் வரைக்கும் 2-3 பேரோட தான் பெறும். இதுல கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும் எந்த கண்டு கேட்டு பாப்போம். இது கீழே எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்ற பாப்போம். அப்படி இல்லாட்டி வர்ற இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்த வீடியோலயும் உங்களுக்கு தெரிய வரும். மற்றது கணக்கு பேர் என்ன ஆயுதம் கேட்பீங்க. ஒரு ஆயுதம் இல்லை. நார்மலா நாங்கள் இங்கே கொண்டு போனோம் ஒரு பேக்ல 4 சோடி இடுப்பை போட்டுட்டு அந்த பேக்குக்கு பூட்டு மட்டும் தான் போடுறோம். இல்ல எனக்கு ஒரு டவுட் பூட்டு போட அடிச்சுல உள்ளுக்குள்ள விட வாட்டாடாட்டு ஏன்னா எல்லாரும் பூட்டு போட்டு கொண்டு போதும். அப்ப நார்மலா வெள்ளைக்காரன் பூட்டு போட்டா கொண்டு வருவான். பூட்டு தான் தெரியல எனக்கு அந்த இது தெரியல. முக்கியமான பாஸ்போர்ட் எல்லாம் இருக்கு. அது ஹேண்ட் லக்கேஜ் இல்ல வச்சுக்க போறோம். பெரிய பேக் எல்லாரும் கொண்டு போற எல்லாருமே எனக்கு தெரியாத மக்களே நான் பூட்டு போடாதான் கொண்டு போட்டேன். ஏன்னா உடுப்பு தான் கிடக்க போகுது. அந்த உடுப்பு எடுத்து அவனு என்ன செய்ய போறான்னு தெரியல. சரி எல்லாருமே லொக் போடுறேன் வந்து நானும் ஒரு சின்ன லொக் கொண்டு வேண்டி வச்சுக்கிறேன். அந்த லொக்கை போட்டு பூட்டுவோம். வேற உடுப்புகள் பெருசா ஒன்று கொண்டு வருது. இந்த வளமையா நாங்கள் இங்கே போட்டு செஞ்ச உடுப்பு தான் அங்கே கொண்டு போகிறோம். அங்கே கொஞ்சம் சீப் பண்ணவ கூடுதலாக எனக்கு வேண்ட இன்ட்ரெஸ்டும் இல்லை. போய் சில வரைக்க வேண்டலாம் போய் உங்களுக்கு வேணும். இங்க 100 ரூபா அங்க 10 ரூபா வரும். அங்க 10 ரூபா வரும். ஆனா அது அங்க அப்படி வந்தாலும் அங்க என்ன சீப்பா கிடைக்குமா? இங்க வேண்ட உடுப்புன்ற இதை விட அங்க சீப்பா கிடைக்கும். அங்க பெரிய மார்க்கெட் இருக்கு. அங்க இருந்து வந்து இம்போர்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி. அங்க இருந்து ஸ்ரீலங்கா குடுப்பல் வாரதானே. அங்க இருந்து வாரதானே. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எந்த நாட்டுக்கு போக போற. உடுப்புகள் மட்டும் இல்ல அந்த நாட்டுல பெண்கள் தொகைதான் கூட. இதை விட வேற குழு தரையலாம். ஆண்கள் காணாதான் நீங்க கூட்டிக்கட்டு இவங்களை கூட்டிக்கட்டு போயிட்டு அவங்களை என்ன விட்டுட்டு போயிருப்பாரு.
சரியா? நாங்க உங்களை கூட்டிக் கொண்டு தான் போவோம். சரி, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து புரியும்பா இன்னும் ஒரு முறை யூடியூப்பால நாங்க போறோம். சரியா? ம். சரி, இதுக்கு தான் இவ்வளவு தான். இப்ப இது வந்து தனியா நான் மட்டும் போக போறேன். எங்கட இதுல வந்து இருந்து நான் மட்டும் தான் போறேன். அதோட இது வந்து ஒரு பெரிய ஒரு குரூப் ட்ரிப் என்று சொல்லலாம். ஏன்னா அந்த கம்பெனிக்குள்ள கணக்கு பேர் வேலை செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு 60 பேரு கிட்ட வரவினோம் நினைக்கிறேன். அப்படி ஒரு குரூப் ட்ரிப்பா தான் இருக்க போகுது. அப்போ ஒரு ஃப்ளைட்டே புக் பண்ணிட்டீங்க போல என்ன? அது இருந்து பார்ப்போம் என்ன சம்பவம் நடக்கண்டு. எதிர்பார்க்கல பெரிய அளவுல கணக்க நாள் வேண்டும் இல்லை, கொஞ்ச நாள் தான். ஆனா என்ன முதலே சொல்லிடணும் இது போவோம், இங்க போவோம்ன்றேக்க அந்தந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வரும். எது நடக்கும் என்னென்ன நடக்கும்னு தொடர்ந்து பாருங்க. அதோட அந்த நாட்டுல எங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பாக்குறாங்க யாராவது இருப்பீங்களான்னு தெரியல, இருக்க மாட்டீங்க கூடுதலா. பொம்பளை பிள்ளைகள் இருக்குங்களா? பொம்பளை பிள்ளை அந்த மொழியே தெரியாரா? ஒரு என்னன்னு சொல்ற நாங்க தமிழ் தெரிஞ்சாக இருப்பேன். சில வேளை 1-2 பேர் சந்திக்கலாம், பாப்போம். நானும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறேன் என்ன சம்பவம் உண்டு. பொம்பளை பிள்ளை கோல் எடுக்க வேண்டியது வரப்பா. நல்லது என்னன்னா வந்து இப்போ இன்னொரு இடத்துக்கு போறோம். இப்போ எண்டேக்கு வந்து எங்களுக்கு அப்போத்தான ஒரு மனதில் ஒரு இதாக இருக்கு, அட விட்டு இங்கே ஊரை விட்டு போகிறோமே, மற்றது இங்கே சாப்பாடு மிஸ் ஆகுமே, கிளுகிழுப்பா இருக்கு வேண்டாம், மணி கிளுகிழுப்பா இருக்கு வேண்டாம், கிளுகிழுப்பா தான் கேட்குது வேற. கவலை எல்லாம் படக்கூடாது. இப்படி இல்லை, அந்த சாப்பாடை மிஸ் பண்ணுவேன்டா. அந்த சாப்பாடை அந்த படக்கூடாது. அங்கே போனால் அந்த சாப்பாடு கிடைக்காதுடா. அங்க கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிடணும். இன்றைக்கு கடுமையான வெயில் ஒன்று அரிச்சு கொண்டு இருந்தது. இப்ப லைட்டா ஒரு 5 துளி மழை பெஞ்சது, அவ்வளவுதான். மற்ற சில பேர் கேட்பீங்க, முதல்ல இருந்தே கணக்கு பேர் கேட்டீங்க, எல்லாரும் தம்பி வெளிநாடு போறாங்க, எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க, நீ வெளிநாடு போகல. என்ன மெயினான என்ன பிரச்சனைன்னா வந்து எனக்கு வந்து விருப்பம் இல்லை அங்க போறதுக்கு. கிழக்கு ஊர்ல இருக்கிறதே கொஞ்சம் இதா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அதனால வெளிநாடு போற இன்ட்ரெஸ்டே வரையில. அனுப்ப போறோம் நாங்க. நீ வர வர வளர்ந்தோண்டு போட. நீ என்ன இனம்? நீ நாயினமா, மானினமா, புலியினமா? நீ சொல்லு. இந்துல மாடு மாதிரி வளர்க்குற, இந்துல இதா வளர்த்துட்டாரு, இந்துல குட்டியா கொண்டு இந்த காலுக்குள்ள வச்சுருக்காங்க. இது இன்னும் முழுமையா வளர்ச்சி அடையல, இன்னும் வளர்றதுக்கு இடம் இருக்கு. பார்த்தாலே சின்ன ஆள் மாதிரி தான் இருக்கு மூஞ்ச. சரி, இப்போ உங்களுக்கு வந்து அறிய தந்துட்டோம். இனித்தான் இப்போ இன்றைக்கு இரவு நான் வலிக்கிட போறேன். வலிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆயத்தங்களை செய்யவே இல்லை. என்னென்ன வேண்டது, என்னென்ன கொண்டு போறது, அதை உடுப்பை தூக்கி மடிச்சுட்டு போறதுன்ற மாதிரி தான் இருக்கு. சரி, அப்படியே பயணம் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பாருங்க. போயிட்டு திரும்பவுமே சண்டை வர நடக்கிறா, கொண்டு வர போடுறாங்க, போற வழியில பிளைட்ல போட்டு விட்டாங்கடா. அந்த இடத்துக்கு போட்டா அப்புறம் எல்லா நாட்டுல இருக்கிற பொடியெல்லாம் அந்த நாட்டுக்கு வேற அது கூடுதலா. ஆனா அந்த நாட்டுக்கு போய்க்க எங்க அந்த ஃபிளைட் கேன்சல் ஆகிற இது இருக்கா சில பேர் யோசிப்பீங்க. ஏன்னா இதுலயும் ஒரு குழு ஒன்று இருக்கு. இந்த நாடு கமெண்ட் பண்ணுங்க, போய் ஃபன் பண்றோம், தெரிக்க விடுறோம். தனியா போறதா இதா இருக்கு, என்ன செய்யறது என்ன. அடுத்த முறை எல்லாரும் டிக்கெட் போட்டு இதை விட எல்லாரையும் கொண்டு போ, பண் பண்ணக்கூடிய எல்லாரையும் கொண்டு போ. சரி, இந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாட்களில் வந்து எந்த நாட்டில் நிற்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்ன்றதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும், உடனே வரும். ஜனனுக்கு பாஸ்போர்ட் எடுத்தாச்சுண்ணா, விசா அடுத்த விசா குத்துறோம், அடுத்த நாட்டுக்கு போகிறோம்.